குங்குலிய கலைய நாயனார். காவிரி ஓடுகின்ற சோழ நாட்டில் திருக்கடவூர் என்ற ஒரு திருத்தலம் இருந்தது. இப்போதும் அதே பெயரில் இந்த ஊர் இருக்கின்றது. அபிராமி பட்டர் தொழுது வணங்கி அபிராமி அழகு வடிவமாக வீற்றிருக்கின்ற திருத்தலம் இது. மார்க்கண்டனுக்காக காலணி புதைத்த பெருமான் உறையும் இடம் திருக்கடவூர். திருமால் முதலியோர் அமிர்தத்தை குடத்திலிட்டு இந்த தலத்திலே வைத்தனர் என்றும் அதுவே அமிர்தலிங்கமாக உருப்பெற்றது என்றும் கூறுவார்கள். இதனால்தான் இந்த தலம் கடவூர் என்று பெயர் பெற்றது. இங்கே எழுந்தருளியிருக்கும் சிவனாருக்கு அமிர்த கடைச்சுரர் என்று பெயர். திருச்சியிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கடவூர் இருக்கின்றது. இங்கிருக்கும் கணபதியும் எல்லா வினைகளையும் தீர்க்கக்கூடியவராக இருக்கின்றார். இத்துணை சிறப்புகள் பெற்ற திருக்கடவூரில் சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் கலைய நாயனார். சிவபெருமானுக்கு கலையர் என்று ஒரு பெயர் உண்டு. இந்த தலத்தில் அவதரித்த நாயனாருக்கு தாய் தந்தையர் இட்ட பெயர் கலையர். செல்வச் செழிப்போடு வாழ்ந்த கலையர் சிறந்த சிவபக்தர். ஒவ்வொரு நாளும் அமிர்த கடைச்சுரர் எழுந்தருளியிருக்கும் சன்னதிக்கு சென்று குங்குலிய புகை பரவுமாறு செய்வதை தொண்டாக கருதி செய்து வந்தார். குங்குலிய புகை என்றால் சாம்பிராணி புகை போன்றது. இதனால் இவர் குங்குலிய கலையர் என்று அழைக்கப்பட்டார். செழிப்போடு வாழ்ந்த குங்குலிய கலையர் வாழ்க்கையில் வறுமை வந்தது. ஆனால் பொருள்களை விற்று தூபப் பணியை அவர் தொடர்ந்து செய்து வந்தார். நாள் செல்ல செல்ல வறுமை அதிகரித்தது. நிலங்களை விற்றார். குங்குலிய புகை பணியை தொடர்ந்தார். ஒரு நாள் எதுவுமே இல்லை. பசியினால் அவர் மக்கள் துவண்டு படுத்துவிட்டனர். எதை விற்பது, எவ்வாறு மனைவி மக்களின் பசியை போக்குவது என்று சோர்ந்து போய் கலையர் அமர்ந்து விட்டார். மனைவி பார்க்கின்றாள். கழுத்திலே கிடந்த திரு மாங்கல்யத்தை கழற்றி, சுவாமி, இதை விற்று நெல் வாங்கி வாருங்கள் என்று கூறி கொடுக்கின்றாள். திருமாங்கல்யத்தை பெற்றுக்கொண்டே வீதியில் குங்குலிய கலைய நாயனார் நடக்கின்றார். மாங்கல்யத்தை விற்று நெல் வாங்கிவிடலாம், ஆனால் குங்குலியம் வாங்கி தூபம் காட்ட முடியாதே என சிந்தித்துக் கொண்டே செல்கிறார். வழியில் வணிகன் ஒருவன் குங்குலிய பொதியினை கொண்டு வர கண்டார். ஒரே ஆனந்தம். மனைவி மக்கள் பசியோடு இருப்பதை மறந்தார். தன் பசியையும் மறந்தார். மாங்கல்யத்தை கொடுத்து பொதியை பெற்றுக்கொண்டார். கோவிலுக்கு விரைந்து சென்று குங்குலிய தூபம் காட்டி மனநிறைவு பெற்றார். மகிழ்ச்சியாலும் களைப்பாலும் கோவிலிலேயே படுத்துறங்கினார். பக்தனின் அன்பைக் கண்டு பரமன் சும்மா இருப்பானா? சிவபெருமான் ஆணையிட குபேரன் கலைய நாயனாரது மாளிகை முழுவதும் பொன்னும் மணியும் நெல்லும் அரிசியும் குவித்து வைத்தான். பசியினால் களைத்து உறங்கும் கலையனார் மனைவியின் கனவிலே இறைவன் தோன்றி விழித்தெழுமாறு கூற, எழுந்தவர் வீட்டில் இருக்கும் செல்வத்தைக் கண்டு இறைவனின் பேரன்பை எண்ணி வியந்து தொழுது நின்றார். அங்கே கோவிலில் உறங்கும் கலையனாரிடம், அன்பனே, மிகவும் பசித்திருக்கிறாய், வீட்டுக்குச் சென்று பாலெண்ணம் புசி என்றார். தன் மனை சென்ற கலையனார் மனைவியின் கழுத்திலே மாங்கல்யத்தை கண்டார். பொன்னும் மணியும் குவிந்திருப்பதைக் கண்டார். குங்குலிய வணிகனாக வந்து தன்னை ஆட்கொண்டவர் அமிர்தகடேஸ்வரர் என்பதை எண்ணி தரைமீது விழுந்து வணங்கினார். குங்குலிய திருப்பணியுடன் அடியார்களுக்கு அமுது படைக்கும் பணியையும் தொடர்ந்து செய்தார். இந்த நிலையிலே திருப்பனந்தாள் என்ற ஊரில், இதுவும் சோழ நாட்டில் இருந்தது, வளைந்த சிவலிங்கத்தை நிமிர்த்த பெருமுயற்சி நடந்து கொண்டிருந்தது. இப்போது இதனை காண்போம். திருப்பனந்தாள் தலத்தில் செஞ்சடையப்பர் என்ற திருநாமத்தோடு இறைவன் எழுந்தருளியிருக்கின்றான். அந்த கோவிலில் பூசகராக இருந்த ஆதி சைவர் வெளியூர் போயிருந்தார். அன்று அவர் மனைவி தன் ஒரே மகளான தாடகியிடம் மலர் மாலையை கொடுத்து சிவலிங்கத்திற்கு சூட்டி வரும்படி கூறினாள். அவ்வாறே சென்றாள் சிறுமியான தாடகை. சிவலிங்கமோ உயரமாக இருந்தது. மாலையை போட முடியவில்லை. எம்பி எம்பி பார்க்கின்றாள், முடியவில்லை. தன்னால் மாலையை போட முடியவில்லையே என்ற வேதனை. சின்னஞ்சிறுமியான அவள் கண்களில் கண்ணீர் வந்து விடுகிறது. மாலையை கையில் வைத்துக்கொண்டு ஏக்கத்துடன் பார்க்கிறாள். என்ன ஆச்சரியம்! சிறுமி தாடகியின் அன்புள்ளத்தை அறிந்த அரணார் வளைந்து கொடுக்கின்றார். ஆம், சிவலிங்கம் வளைந்து கொடுக்கின்றது.
மலர் மாலையை சூட்டி அழகு பார்த்தாள் சிறுமி. அடுத்த நாள் பூசகர் வந்தார். வளைந்து நிற்கும் சிவலிங்கத்தை பார்த்து திகைத்தார். வளைந்த லிங்கத்தை சிலர் உதவியுடன் நிமிர்த்த முயன்றார். இந்த செய்தி சோழ மன்னனுக்கு எட்டியது. அரசன் வந்தான். சிவலிங்கத்தை சுற்றி பட்டுகளை கட்டி அவற்றின் மேல் சங்கிலிகளை கட்டி யானைகளை கொண்டு இழுக்கச் செய்தான். லிங்கம் நிமரவில்லை. நாடே கூடிவிட்டது. இந்த செய்தியை குங்கிலிய கலைய நாயனார் கேள்வியுற்றார். திருப்பனந்தாளுக்கு வந்தார். அரசனிடம் சொல்லி சங்கிலி முதலியனவற்றை அகற்றச் சொன்னார். குங்கிலிய கலைய நாயனார் பற்றி முன்பே அறிந்திருந்த அரசன் அப்படியே செய்தான். குங்கிலிய கலையர் ஒரு மணிக்கயிற்றை கொண்டு வரச் சொன்னார். அதன் ஒரு முனையை சிவலிங்கத்தை சுற்றி கட்டினார். மற்றொரு முனையை தம் கழுத்தில் சுருக்காக போட்டுக்கொண்டார். எம்பெருமானே, ஒரு குழந்தையின் அன்புக்காக வளைந்த நீ என் மீது கொண்ட அன்புக்காக நிமரக்கூடாதா? நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பு உண்மையானது என்றால் நீ நிமர வேண்டும், இல்லையென்றால் என் உயிர் பிரிய வேண்டும் என்று சொல்லி இழுத்தார். என்ன ஆச்சரியம்! அடுத்த கணம் சிவலிங்கம் நிமிர்ந்து விட்டது. யானைகளாலும் நிமிர்த்த முடியாத சிவனார் நிமிர்ந்தார். தாடகை கலையனார் வரலாற்றில் இருந்து ஒரு பெரும் உண்மை புலப்படுகிறது. அன்பினால், ஆழ்ந்த பக்தியினால் வளையாத சிவலிங்கம் வளைந்து கொடுக்கும். வளைந்து இருக்கும் இறைவன் நிமிர்ந்தும் நிற்பார். தாடகையிடமிருந்து மாலை பெற்றுக் கொண்டதால் திருப்பனந்தாள் கோவிலுக்கு தாடகை ஈச்சரம் என்ற பெயர் உண்டாயிற்று. திருச்சிற்றம்பலம்.